ஒரு ஒரு கப்பல்ல போற ஒரு நபருடைய ஒரு உவமையை வைத்து அவர்களுடைய கதையை அவருடைய வாழ்க்கையை வைத்து இந்த இடத்துல வந்து சங்கீதக்காரன் என்ன பண்றான்னா அழகா கர்த்தருடைய நியாயத்தை கர்த்தருடைய நீதியை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த கப்பல்ல போறவங்க யாருமே புதுசாக கப்பலில் போகிறவங்க இல்லை புதுசாக அந்த இன்றைக்கி தான் கப்பலில் ஏறி அவங்க கடலுக்குள்ளே போகிறாங்கன்னு இல்லை. இவங்க போகிறவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்து நல்ல கப்பலில் பழகி நல்ல கப்பலில் என்ன நடக்கும் கடலில் என்ன நடக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க, கப்பலில் ஏறி கடலில் போகிறாங்க. கப்பலில் பயணிக்கிறதுனால எனக்கும் சுனாமிக்கும் தெரியும் கடல் எப்படி இருக்கும்னு. காற்றும் சீற்றமாக இருக்கிற வேளையில் கப்பல் இங்கே சொல்லுதில்ல, அவங்க கீழே தாழ்வில் இறங்குறாங்க மேலே ஏறுறாங்க. ஏன்னா அது உண்மையில கப்பல் வந்து தண்ணி அந்த அலைகளில் அது கீழே ஏறி மேலே போய் கீழே ஏறி அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கடைசி வசனம் 27ஆம் வசனம் வாசிக்கிற வேலையில் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ஞானம் என்ன பண்ணுச்சா எதுக்குமே உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு அலையின் உண்மையை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன அலையின் உண்மை? வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலை நமக்கு தெரிந்ததாக தான் இருக்கும். நடக்கிற பிரச்சனை நம்ம அறிந்ததாக தான் இருக்கும். வருகிற கஷ்டம் நமக்கு தெரிந்த கஷ்டமாகவே இருக்கும். நம்மளால் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேனே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் என்னால் நடக்க முடியுமே நினைக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வர நேரிடும். ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம மனுஷீக செயலில் இருக்கிறோமா, மனுஷீக சிந்தனையில் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இல்லை என்னால் செய்ய முடியும், என்னால் பார்த்துக்க முடியும், என்னால் கடந்து போக முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையின் அலைகளை நிப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார்னு கர்த்தரை நம்பி இருக்கிறோமா என்று இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நிதானித்து அறிவோம். ஏன்னா நம்ம இந்த ஆரம்பத்தில் அந்த கப்பலில் போகிறவங்கள பற்றி சொல்லுகிற வேலையில் அவங்க டெய்லி போகிறதா அவங்க வந்து யூஸ்வலாக போகிற நபராக வந்து எழுதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிற வேலையில் அவர்கள் போகிற இடத்துலையே கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய ஞானம் என்ன பண்ணுச்சு, எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்குது. அதே போல தான் நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் டெய்லி பண்ணுறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துக்குவேன், நான் செஞ்சுக்குவேன், நான் பண்ணிக்குவேன், நான் நட்டுக்குவேன் எல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் நம்மளுடைய ஞானம் ஒன்றுமே இல்லாமல் குப்பையாய் போய் நிற்கும். மனித ஞானம் ஒன்றுமே இல்லாமல் குப்பையாய் போய் நிற்கும். அந்த நேரத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? அந்த நேரத்தில் நம்ம எந்த படைத்தவரை நோக்கி பார்க்கிறோமா இல்லை படைப்பின் காரியங்களை நோக்கி பார்க்குமா என்று தேவன் அதிகமாய் நம்ம மத்தியில் தேவன் வந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதே போல் நம்ம 28லேருந்து 32 வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போமே. ஆஹா எஸ் ஆஹா ம் ஆஹா ஓகே, இந்த இடத்துல இந்த பகுதியை நான் எப்படி தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன்னா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய செயல். எப்படி? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய செயல். முதலாவது நம்ம வாசம் அலைகள் மத்தியில் டெய்லி போயிட்டு வருகிற ஒரு மீனவனை எடுத்துங்களேன். ஒரு மீனவன் போயிட்டு வருகிற அலையின் நடுவில் அவனுடைய ஞானம், அவனுடைய சக்தி, அவனுடைய எல்லா விதமான புத்தி சுவாதீனம் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு மங்கி போன நிலைமையில் இருக்கிற வேளையில் அவன் என்ன பண்ணுறான், தேவனை நோக்கி கூப்பிடுறான். தேவன் தான் என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தான், அதானே எழுதியிருக்க. 28 வாசிங்க திருப்பி ஒரு தடவை. Then they cried to the Lord. ஓகே, thank you. இப்போ பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி போய் அழுகிறீங்களா இல்ல வந்து உங்க மனிதர்களை நோக்கி போய் நிற்கிறீங்களா? சத்தத்தை காணுமே. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கர்த்தரை நோக்கி
கூக்குரலிட, கர்த்தரை நோக்கி கூப்பிட விரும்புறார். ஏன் நீங்க நினைக்கலாம், ஏன் கர்த்தருக்கு தான் தெரியுமா, உலகத்தை படைத்தவருக்கு எல்லாமே தெரியுமே, உலகத்தை உண்டாக்கினவருக்கு எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமே. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். எந்த புள்ள அழுகுதோ அந்த புள்ளைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நல்ல கர்த்தர் தான். ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட எவ்வளோ அதிகமாக கெஞ்சி அந்த அந்த கர்த்தர்கிட்ட எவ்வளோ அதிகமாக நம்ம கெஞ்சுறோமோ, எவ்வளோ அதிகமாக அவரை வந்து சந்தோஷப்படுத்துகிறோமோ, அவரை வந்து நல்லவரே வல்லவரே என்று அவரை ஒரு கொஞ்சம். இப்போ எப்படி உங்கள் பிள்ளைகிட்ட ஏதாவது வேலை நடக்கணும்னா, அம்மா அப்பாலாம், எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கடைக்கு போயிட்டு வரணும்னா மேஷாக்குன்னு, நார்மலி மேஷாக்குன்னு கூப்பிடுவாங்க. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா செல்லம் அப்படின்னு கூப்பிட்ருவாங்க. அப்போயே புரிஞ்சுக்கணும் என்னது, ஏதாவது வேலை இருக்குது, ஏதாவது பெரிய வேலை வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் தான் நம்ம கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை அந்த அந்த அன்பு அவர் அப்படியே மெல்ட் ஆகிடுவார், உருகிடுவார் நம்ம அன்பில். அந்த ஒரு அப்பாவுடைய இருதயம் உள்ளவர். அப்படி இருக்கிற தேவனை நம்ம கெஞ்சி நம்ம வந்து அவரை வந்து அன்பு கூர்ந்து அவர்கிட்ட நம்ம நிற்கிற வேலையில் தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் நிற்கும், நம்முடைய கஷ்டங்கள் நிற்கும், நம்முடைய பிரச்சனைகள் நிற்கும். அது வரைக்கும் கடல் அலையில போய் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவங்க தான். கடல் அலையில போய் ஆங்கர் போட்டால் வண்டி நிற்கும்னு தெரிஞ்சவங்க தான். கடல் அலையில போயிட்டு ஸ்பீடை குறைச்சிட்டா, இப்போது எங்கள் ஊர்லலாம் படகு போகிற வேலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி நேரத்தில் ஸ்பீடு கொஞ்சம் கூட்டிக்குவாங்க, காலை நேரத்தில் என்ன பண்ணிக்குவாங்க, ஸ்பீடை குறைச்சிக்குவாங்க. ஏன் குறைச்சிக்குவாங்கன்னா, காலை நேரத்தில் எல்லாரும் முழிச்சிருப்பாங்க. அப்போது ஸ்பீடு அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அதிகமாக இருக்கும் அந்த காரியங்கள். ஸோ அது ஆகக்கூடாதுன்னு குறைச்சிக்குவாங்க. இதெல்லாம் மனுஷனுக்கு தெரியும் தான், இதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியும் தான். ஆனால் அந்த மனுஷனால் அந்த அலையை என்ன பண்ண முடியல, நிப்பாட்ட முடியல. நிப்பாட்டுகிற தேவன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் அலைகள் நிற்கும். அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் கஷ்டங்கள் நிற்கும். அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாய் மாறும். அது வரைக்கும் நீங்கள் மனித ஞானத்தில் நீங்கள் பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன்னு நினைக்கலாம், ஆனால் திருப்பி வரும். அலை போயிட்டு திருப்பி வரும். அதான் அலை எப்பயும் கடலோரத்தில் பாருங்கள், வந்துட்டு போயிடும். பின்னாடி போயிட்டா நினச்சிட்டு அது பின்னாடியே நிற்காது, திருப்பி என்ன பண்ணும், அடுத்த தடவை வரும். அதே போல் தான் மனித தயவில் வந்து அப்படி தான் நிற்கும். ஆனால் அது தேவன் நிப்பாட்டினார்னா சிவந்த சமுத்திரத்தை போல ரெண்டா பிளந்து நிற்கும். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் எல்லாத்த விட பல பெரிய சமுத்திரம். அதை நிப்பாட்டணும்னா முடியுமா? அதோடைய அலை நிற்காது. கடலுடைய அலை யாருக்காகவும் நிற்காது. ஆனால் தேவன் நிப்பாட்ட நினைத்தால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த அந்த சூழ்நிலை உருவாக்க நினைத்தால் தேவனால் கூடாத காரியம் உள்ள. அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா, தேவனை நோக்கி கூப்பிடணும். உங்களுடைய பிரச்சனை நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், ஆமாம் நான் அதுதானே பண்ணுறேன், சபைக்கு வரேன், கர்த்தரை தேடுறேன், எல்லாம் பண்ணுறேன், அப்படி தானே இருக்கேன். இவர்களும் அப்படிதான். கடலுக்கு போகிறவங்க தான், கடல் தெரிஞ்சவங்க தான், கடல் என்ன நடக்கும் தெரிஞ்சவங்க தான், கடல் எப்படி இருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் மனித சூழ்நிலையினால, மனித அந்த 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 பிரச்சனையினால அவங்க என்ன பார்த்தாங்க, சூழ்நிலை தான் பார்த்தாங்க. எப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களோ அன்னைக்கு பிரச்சனை நின்றுச்சு. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணிடுறோம், ஐயையோ கர்த்தரால் கூடுமா அந்த பிரச்சனை. நிறைய பேருக்கு சில வியாதிகள் இருக்கும். என்ன நினைப்பாங்க, இது கர்த்தரால் மாற்றுவாரா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி கர்த்தரால் மாற்ற முடியுமா, இது வந்து உலகத்தில் சொல்கிறாங்க இது பெரிய வியாதி, இது வந்து மாற்றுறதுக்கு மாத்திரையே இல்லை, மருந்தே இல்லை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி மாற்றுவார்? மாத்திரை இருந்தால் அவங்க கொடுக்குற வேலையில் அது விசுவாசித்து நான் சாப்பிட்ற வேலையில் மாறிடும் அப்படின்னு நினைக்கலாம். அதுவுமே இல்லையே, எப்படி மாற்றுறதுன்னு நினைக்கலாம். சில பண பிரச்சனையில் உள்ளவங்க நினைக்கலாம், இவ்வளோ பெரிய பணத்தை யார் கொடுப்பா, எனக்கு யார் கொடுத்து உதவுவா, எப்படி எனக்கு மாறும், அந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல நினைக்கலாம் யாருன்னு. ஆனா அந்த யாருக்கு இன்றைக்கு பதில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய குறைவுகளை நிற்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கிற அலைகளை நிப்பாட்ட முடிய ஒரே ஒரு பலவானாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை உண்மையாய் தேடுங்க. அவரை உண்மையாய் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் முதலாவது ஏசப்பான் சத்தத்தை போடுங்க. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா, கணவனை கூப்பிடுறதுக்கு பதிலா, மனைவியை கூப்பிடுறதுக்கு பதிலா, நண்பனை கூப்பிடுறதுக்கு பதிலா, தெரிந்தவங்களை கூப்பிடுறதுக்கு பதிலா இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவரா